ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஒரு பேசிக்கான டாபிக் ஒன்று பார்க்கலாம். அதாவது ஸ்கேல்னால் என்ன? ஸ்கேல்னால் என்னென்னா ஒரு செட் ஆஃப் 7 நோட்ஸ், அதாவது நோட்ஸ் இல்லைன்னா பிக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. செட் ஆஃப் 7 நோட்ஸ் சேர்ந்து தான் ஒரு ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்டேவில் 7 ஒயிட் நோட்ஸ் இருக்கும், அப்புறம் 5 பிளாக் கீஸ் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டேவில் 12 கீஸ் இருக்குது. இந்த 12 கீலேருந்து ஏதாச்சும் ஒரு 7 கீஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதை ஒரு ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணால் அதுதான் ஸ்கேல். எந்த ஒரு சாங் எடுத்தாலும் ஒரு ஸ்கேலில் இருக்கும். அந்த சாங் சி மேஜர் ஸ்கேல் இல்லைன்னா சி மைனர் ஸ்கேல். ப்ராடாக வந்து ஒரு 2 டிவிஷன் இருக்குது, மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல்னு. நம்ம இன்றைக்கி மேஜர் ஸ்கேல் மட்டும் பார்ப்போம். எப்படி அந்த ஸ்கேலை வந்து இந்த 12 கீஸ்லேருந்து எப்படி அந்த 7 கீயை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எந்த நோட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிஓ இல்லைன்னா எஃப், எதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டார்டிங் நோட்டு தான் அந்த ஸ்கேலோட நேம். சியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சி மேஜர், எஃப்ல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எஃப் மேஜர் ஸ்கேல், ஜியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜி மேஜர். அதே மாதிரி எஃப் ஷார்ப்பில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எஃப் ஷார்ப் மேஜர். இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு ஃப்ளாட்டு ஷார்ப் டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வசம்பு டி எடுத்திங்கன்னா டிக்கு ரைட் சைடில் உள்ள நோட், பிளாக் நோட் வந்து சி டி ஷார்ப், டிக்கு லெஃப்டில் உள்ளது டி ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டி ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம், சி ஷார்ப்னு சொல்லலாம். இது ஒரு கான்செப்ட். டி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு ஸ்கேலில் 7 நோட்டு தான் இருக்கணும். அதுதான் பேசிக் தியரி. இது எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் ஒரு 2 வேர்டு வரும். ஒன்று ஹாஃப் ஸ்டெப் இல்லைன்னா ஹோல் ஸ்டெப் அப்படின்னு. ஹாஃப் ஸ்டெப்னால் இந்த சிக்கும் சி ஷார்ப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஹாஃப் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. அப்போ டி ஷார்ப்புக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஹாஃப் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. 2 ஹாஃப் ஸ்டெப் சேர்ந்து ஒரு ஹோல் ஸ்டெப்பாக கன்சிடர் பண்ணலாம். அப்போது சிக்கும் சி ஷார்ப்புக்கும் ஹாஃப் ஸ்டெப், சி ஷார்ப்புக்கும் டிக்கும் உள்ள ஹாஃப் ஸ்டெப், இது இந்த 2 ஹாஃப் ஸ்டெப் சேர்ந்து ஒரு ஹோல் ஸ்டெப். அப்போது சிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஹோல் ஸ்டெப். ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா 2 ஹோல் ஸ்டெப், ஒரு ஹாஃப் ஸ்டெப், அப்புறம் 3 ஹோல் ஸ்டெப், ஒரு ஹாஃப் ஸ்டெப். அதாவது ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், அப்புறம் ஹாஃப் ஸ்டெப். ஃபஸ்ட்டு 2 ஹோல் ஸ்டெப், ஒரு ஹாஃப் ஸ்டெப், அப்புறம் 3 ஹோல் ஸ்டெப், ஒரு ஹாஃப் ஸ்டெப். இந்த சிம்பிள் ஃபார்முலா தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சியில் எடுத்தீங்கன்னா ஹோல் ஸ்டெப் என்னது? டி. 2 ஹாஃப் ஸ்டெப், ஒரு சி டு சி ஷார்ப் ஒரு ஹாஃப் ஸ்டெப், சி ஷார்ப் டு டி வந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப். அப்போ சிலேருந்து ஒரு ஹோல் ஸ்டெப் வேணும்னா சி டு டி ஒரு ஹோல் ஸ்டெப். ஃபார்முலா வந்து ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். அப்போ ஒரு ஹோல் ஸ்டெப் டி, அடுத்த ஹோல் ஸ்டெப் இ, அடுத்து ஹாஃப் ஸ்டெப் தான் ஹோல் ஹாஃப். அப்போ சி டு டி ஹோல், டி டு இ ஹோல், இ டு எஃப் ஹாஃப். 2 ஹோல் ஒரு ஹாஃப் முடிச்சாச்சு. அப்புறம் 3 ஹோல் ஒரு ஹாஃப். 3 ஹோல்னா எஃப் டு எஃப் ஷார்ப் ஹாஃப், எஃப் ஷார்ப் டு ஜி வந்து ஒரு ஹோல். அப்போ எஃப் டு ஜி ஹோல், ஜி டு ஏ ஹோல் ஸ்டெப், ஏ டு பி அகெயின் ஒரு ஹோல் ஸ்டெப், பி டு சி ஒரு ஹாஃப் ஸ்டெப். அப்போ 1 ஹோல் ஸ்டெப், அதாவது ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், அப்புறம் ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். 2 ஹோல் ஸ்டெப், ஒரு ஹாஃப் ஸ்டெப், 3 ஹோல் ஸ்டெப், ஒரு ஹாஃப் ஸ்டெப். இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. இது நீங்கள் எந்த நோட்லேருந்து எடுத்தாலும் அதுதான் ஃபார்முலா. எஃப்ல ஆரம்பிச்சிங்கன்னா எஃப் மேஜர் ஸ்கேல் வாசிக்க போகிறோம். ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், அப்புறம் ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளாட் தான் எஃப்ல வரும்.
எஃப் மேஜர் வந்து 1 ஃப்ளாட் ஸ்கேல். நீங்கள் 1 ஃப்ளாட் ஸ்கேல் ஞாபகம் வச்சாலும் சரிதான், இல்லைன்னா இந்த ஃபார்முலா வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இ மேஜர் எடுத்துக்கோங்க. இ மேஜர் வந்து 4 ஷார்ப் ஸ்கேல். நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஈல ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஹோல் ஸ்டெப், ஒரு ஹோல் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப்பு, ஹோல் ஸ்டெப், அடுத்து ஒரு ஹோல் ஸ்டெப், அடுத்து ஒரு ஹாஃப் ஸ்டெப், அப்புறம் ஒரு ஹோல் ஸ்டெப், அப்புறம் ஒரு ஹோல் ஸ்டெப், அப்புறமும் ஒரு ஹோல் ஸ்டெப், அப்புறம் ஹாஃப் ஸ்டெப். ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, இ, எஃப் ஷார்ப், டி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ, 4 ஷார்ப் ஸ்கேல். தென் சி ஷார்ப் வேணா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சி ஷார்ப் வந்து 7 ஷார்ப் ஸ்கேல், அதில் டி ஃப்ளாட் ஸ்கேல் சொல்லலாம், சி ஷார்ப் சொல்லலாம். இது வந்து 7 ஷார்ப் வரும், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். இதில் இம்பார்ட்டண்டான நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஈக்கு வந்து ஷார்ப் கிடையாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. என்னோட இன்னொரு வீடியோலையும் ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஈக்கு வந்து ஷார்ப் கிடையாது, எஃப்க்கு ஃப்ளாட்டு கிடையாதுன்னு. அப்படிலாம் கிடையாது. எது வந்து ஆக்சுவலி ஒரு பிளாக் நோட் பக்கத்தில் அசோசியேட் ஆகலைன்னா அது வந்து ஷார்ப் கிடையாது, ஃப்ளாட் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு ஹாஃப் ஸ்டெப் போனாலே அது வந்து ஷார்ப், ஒரு ஹாஃப் ஸ்டெப் லெஃப்ட் சைடில் போனாலே, அதாவது டிக்ரீசிங் ஆக்டேவில் போனாலே அது வந்து ஃப்ளாட் தான். ஈக்கு ஷார்ப்னா எஃப் தான், எஃப்க்கு ஃப்ளாட்னா இ தான். அந்த பிரதருக்கு நான் வேறு ஒரு ரிப்ளை வேறு பார்த்தீங்கன்னா அவங்க கோத்ரூ பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. எதுக்கு கேட்குறேன்னா, இப்போ சி ஷார்ப் எடுத்திங்கன்னா 2 ஹோல் ஸ்டெப் ஃபஸ்ட்டு வரணும். ஒரு ஹோல் ஸ்டெப் வந்து டி ஷார்ப்பில் வந்து நிற்கும், இன்னொரு ஹோல் ஸ்டெப் வந்து எஃப்பில் வந்து நிற்கும். சி ஷார்ப் மேஜர்னு வச்சிங்கன்னா சி டி இ, சி டி இ, அதாவது சி ஷார்ப், டி ஷார்ப், இ ஷார்ப். இ ஷார்ப்னு நம்ம எஃப் தான் சொல்லுவோம். ஓகே, அதனால் இது வந்து ஒரு 7 ஷார்ப் ஸ்கேல். சி ஷார்ப், அப்புறம் ஒரு ஹோல் ஸ்டெப் டி ஷார்ப், அடுத்த ஒரு ஹோல் ஸ்டெப் எஃப் ஷார்ப், இது வந்து இ ஷார்ப், தென் ஹாஃப், இது எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், எத்தனை ஷார்ப், 1 2 3 4 5 6, அப்புறம் பி ஷார்ப், ஹோல் ஹோல் ஹாஃப், ஹோல் 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 ஹாஃப். இப்போ நான் வாசிக்கிறது பி ஷார்ப் வாசிக்கிறேன். பிக்கு ரைட் சைடில் பிளாக் நோட் இல்லைன்னு சொல்லி அதை ஷார்ப் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பி ஷார்ப் வந்து சி தான், அதனால தான் சி ஷார்ப் வந்து ஒரு 7 ஷார்ப் ஸ்கேல். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்சர்வேஷன். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. அகைன் நான் ஃபார்முலாவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2 ஹோல் ஸ்டெப், ஒரு ஹாஃப் ஸ்டெப், அப்புறம் 3 ஹோல் ஸ்டெப், ஒரு ஹாஃப் ஸ்டெப். டி மேஜரில் வாசித்து கம்ப்ளீட் பண்ண. டி பாருங்கள், ஒரு ஹோல் ஸ்டெப்னா டியில் ஆரம்பித்தா ஹோல் ஸ்டெப்னா இ, அப்புறம் ஹோல் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப், அப்புறம் ஹாஃப் ஸ்டெப்னா ஜி, அப்புறம் ஹோல் ஸ்டெப், அடுத்து ஹோல் ஸ்டெப்னா சி ஷார்ப், அப்புறம் டி. இதுதான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஹோல் ஹோல் ஹாஃப், ஹோல் 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 ஹாஃப். இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஸ்கேலில் எந்த நோட்டில் ஆரம்பிக்கிங்களோ அந்த நோட்லேருந்து உங்களுக்கு மேஜர் ஸ்கேல் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மைனர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.